அனைவருக்கும் வணக்கம். 6ஆம் வகுப்பு வீடியோ பதிவு 16 இயல் 2 உரைநடை உலகம் பசிப்பினி போக்கிய பாவை. இயல் 2ல் உரைநடை உலகத்தில் பசிப்பினி போக்கிய பாவை அப்படிங்கிற பாடம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நுழையும் முன் உலகில் தோன்றிய அனைத்து உயிரினங்களுக்கும் இன்றியமையாதது உணவே. இந்த உலகத்தில் தோன்றிய அனைத்து உயிரினங்களுக்கும் பார்த்திங்கன்னா இன்றியமையாதது உணவு தான். உலக உயிர்கள் அனைத்தும் வாழ்நாள் முழுவதும் உணவு தேடியே உழைக்கின்றன. இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் அனைத்துமே வாழ்நாள் முழுவதும் உணவு தேடி தான் உழைக்கின்றன. உணவே உயிர்களுக்கு ஆதாரமாக விளங்குகிறது. உணவு தான் எல்லா உயிர்களுக்கும் ஆதாரமாக விளங்குது. தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்றார் பாரதியார். தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு பாரதியார். பசித்திருக்கும் ஒருவனுக்கு உணவு அளிப்பது உயிர் கொடுப்பதற்கு இணையானது. அதுவே சிறந்த அறமாகும். பசிக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு உணவு கொடுப்பது அவங்களுக்கு உயிர் கொடுப்பது போன்றது. அதுதான் சிறந்த அறம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் உங்களுக்கு நம் பாடப்பகுதி நாடக வடிவில் கொடுத்துருக்காங்க. காட்சி 1 இடம் மணிப்பல்லவத்தீவு. கதை மாந்தர்கள் மணிமேகலை தீவத்திலகை. இடம் மணிப்பல்லவத்தீவு. கதை மாந்தர்கள் மணிமேகலை தீவத்திலகை. யார் இந்த மணிமேகலை? நம்ம 5ஆம் வகுப்பில் சிலப்பதிகாரம் கதை நான் சொல்லியிருக்கேன் இல்லையா அவங்களுக்கே, கோவலன் கண்ணகி கதை பார்த்துருக்கோம் இல்லையா. அதில் கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த மகள் தான் மணிமேகலை. இவங்க நடனம்லாம் ஆடுவாங்க இல்லையா, அந்த குலத்தை சேர்ந்தவர்கள். ஆனால் அவங்க அந்த நடனம் ஆடுறதுலாம் அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அவங்க ஒரு துறவியாக தன்னோட வாழ்க்கையை தொடரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. துறவியாக ஆசைப்படுறாங்க. அப்போது ஒரு நாள் ஒரு நந்தவனத்தில் போய் பூ பறிச்சுக்கிட்டு இருக்காங்க. பூ பறிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்கே மணிமேகலா தெய்வம் அவங்கள மணிப்பல்லவத்தீவுக்கு தூக்கிட்டு வந்துடுது. தீவில் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இடம் மணிப்பல்லவத்தீவு. கதை மாந்தர்கள் மணிமேகலை தீவத்திலகை. மணிமேகலை முழிச்சு பார்க்குறாங்க. பார்த்தோன்னே எங்கு பார்த்தாலும் வெண்மணல் குன்றுகள், பூத்து குலுங்கும் செடி கொடிகள், அடர்ந்த மரங்கள் இடையே பொய்கைகள், மனதை மயக்கும் காட்சிகள். ஆஹா, அருமை அருமை! எங்கு பார்த்தாலும் வெண்மணல் குன்று, பூத்து குலுங்கும் செடி கொடிகள், அடர்ந்த மரங்கள், இடையிடையே பார்த்தா பொய்கைகள், மனதை மயக்கும் காட்சியாக இருந்துச்சு. அப்போது அவள் எதிரில் தீவத்திலகை வருகிறாள். அவர் எதில் தீவத்திலகை அப்படிங்கிறவங்க வராங்க. தீவத்திலகை கேட்குறாங்க, அழகிய பெண்ணே, நீ யார்? இங்கே எப்படி வந்தாய் அப்படின்னு மணிமேகலையை பார்த்து கேட்குறாங்க. மணிமேகலை அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் பூம்புகார் நகரை சேர்ந்தவள். என் பெயர் மணிமேகலை. மணிமேகலா தெய்வம் என்னை இங்கு கொண்டு வந்து சேர்த்தது. நீங்கள் யாரம்மா? நீங்கள் எப்படி தீவிற்கு வந்தீர்கள்? மணிமேகலை நான் பூம்புகார் நகரை சேர்ந்தவள். என் பெயர் மணிமேகலை. மணிமேகலா தெய்வம் தான் என்னை இங்கே கொண்டு வந்து சேர்த்தது. நீங்கள் யாரம்மா? நீங்கள் எப்படி தீவுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மணிமேகலை. தீவத்திலகை. என் பெயர் தீவத்திலகை. நான் இத்தீவையும் இதிலுள்ள புத்த பீடிகையையும் காவல் செய்து வருகிறேன். என் பெயர் தீவத்திலகை. நான் தீவில் உள்ள புத்த பீடிகையை காவல் செய்து வர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பெருமை மிக்கவர்கள் மட்டுமே தீவிற்கு இந்த புத்த பீடிகையை வணங்க முடியும். நீ அந்த பெருமையை பெற்றிருக்கிறாய். இன்னும் நீ அறிய வேண்டியது ஒன்று உண்டு. பெருமை மிக்கவர்கள் மட்டும்தான் அந்த தீவுக்கு வர முடியும். நீ அந்த பெருமையை செஞ்சுருக்க. இன்னும் ஒரு நீ அறிய வேண்டியது ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மணிமேகலை அது என்னம்மா அப்படின்னு கேட்குறா. தீவத்திலகை. நம் எதிரில் பூக்கள் நிறைந்து விளங்கும் இந்த பொய்கையை பார். நம் எதிரில் பூக்கள் நிறைந்து விளங்கும் இந்த பொய்கையை பார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு கோமுகி என்று பெயர். கோ என்றால் பசு, முகி என்றால் முகம். பசுவின் முகம் போன்று அமைந்திருப்பதால் இப்பொய்கைக்கு கோமுகி என்னும் பெயரை பெற்றது. இப்பொய்கை கோமுகி என்னும் பெயரை பெற்றது. நம் கோமுகி அப்படிங்கிற பொய்கையை காமிக்கிறாங்க. கோ என்றால் பசு, முகி என்றால் முகம். பசுவின் முகம் போன்று அமைந்து இருப்பதால் இப்பொய்கை கோமுகி என்னும் பெயரை பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க தீவத்திலகை. அடுத்து மணிமேகலை.
ஓ அப்படியா, வடிவத்திற்கு ஏற்ற பெயராக இருக்கிறதே. ஓ அப்படியா, வடிவத்திற்கேற்ற பெயராக இருக்கிறதே அப்படின்னு சொல்கிறாங்க மணிமேகலை. தீவத்திலகை, இப்பொய்கைக்கு வேறு ஒரு சிறப்பும் உண்டு. வைகாசி திங்கள் முழு நிலவு நாளில் இப்பொய்கை நீரின் மேல் ஓர் அரிய பாத்திரம் தோன்றும். அஃது ஆபுத்திரன் கையில் இருந்த அமுத சுரபி என்னும் பாத்திரமாகும். இப்பொய்கைக்கு வேறு ஒரு சிறப்பும் இருக்குது. வைகாசி மாதம் பார்த்திங்கன்னா முழு நிலவு நாளில் இப்பொய்கை நீரின் மேலே ஒரு அரிய பாத்திரம் தோன்றும். அது ஆபுத்திரன் கையில் இருந்த அமுத சுரபி என்னும் பாத்திரம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஆபுத்திரன் கையில் இருந்த அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஆபுத்திரன் அப்படின்னா யார், அவரோட கதை என்ன அப்படிங்கிறத நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து மணிமேகலை. அமுத சுரபியா, அதன் சிறப்பு என்ன அப்படின்னு கேட்குறா தீவத்திலகை. அந்த பாத்திரத்தில் இட்ட உணவு எடுக்க எடுக்க குறையாமல் வளர்ந்து கொண்டே இருக்கும். அதனை கொண்டு எத்தனை பேருக்கு வேண்டுமானாலும் உணவளிக்கலாம். அந்த பாத்திரத்தில் இட்ட உணவு என்ன பண்ணாதான், எடுக்க எடுக்க குறையவே குறையாதான். அதை வைத்து எத்தனை பேருக்கு வேணாலும் உணவளிக்கலாம். அதான் அதோட சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. மணிமேகலை, அப்படியா, வியப்பாக உள்ளதே. தீவத்திலகை, ஆம், அந்த பாத்திரம் தோன்றும் வைகாசி முழு நிலவு நாள் இன்றுதான். இன்றைக்கி தான் அந்த முழு நிலவு நாள், வைகாசி முழு நிலவு நாள் அப்படின்னு சொல்கிறாங்க தீவத்திலகை. இவ்வாறு தீவத்திலகை சொல்லி கொண்டிருக்கும் போதே பொய்கையின் நீருக்கு மேல் அப்பாத்திரம் தோன்றுகிறது. இது மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும்போதே பொய்கையோட நீருக்கு மேலே அப்பாத்திரம் தோன்றுது. மணிமேகலை அதனை வணங்கி கையில் எடுக்கிறாள். மணிமேகலை அந்த பாத்திரத்தை வணங்கி கையில் எடுக்கிறாள். தீவத்திலகை என்ன சொல்கிறாங்கன்னா, மணிமேகலையே, உயிர்களின் பசி போக்கும் அமுத சுரபியை நீ பெற்றுள்ளாய். இனி உலக உயிர்களுக்கு பசி இல்லாமல் போகும்படி உணவு வழங்கி உயர்வு பெறுவாயாக. இந்த அரிய அமுத சுரபியை நீ வாங்கிட்ட. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் பசி இல்லாமல் வாழ்கிறதுக்கு உணவு வழங்கி நீ உயர்வு பெறுவாயாக அப்படின்னு சொல்கிறாங்க. மணிமேகலை தீவத்திலகையை வணங்கி அமுத சுரபியுடன் விடை பெறுகிறாள். மணிமேகலை தீவத்திலகையை வணங்கிட்டு அமுத சுரபியோட விடை பெற்று செல்கிறாள். அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத நாளை பார்ப்போம். நன்றி.